முதல்ல இந்த செஷன்ல ஜாயின் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மணியை விட ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங்ஸ் வந்து டைம். ஒருத்தரோட டைம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிராது. ரொம்ப மெனக்கெட்டணும் ஒருத்தரோட டைம் கிடைக்கிறதுக்கு. ஸோ உங்க எல்லாரோட டைமையும் இன்னைக்கு இந்த செஷன்ல கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக ஒரு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும், ஜாயின் பண்ண போற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ், ஒரு நியூ இயர், புது வருஷத்துல இருக்கோம். ஒரு புது வகையில வந்து நம்ம இனிமே வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு ஒரு நியூ டைரக்ட் சிலர், இது நியூ நியூ இயர் இல்லையா? ஸோ நியூ டைரக்ட் சிலர் ஓரியன்டேஷன். இந்த இந்த ஃபர்ஸ்ட் வீக்கே இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஸோ நல்ல செஷன். அந்த செஷனுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். நியூ டைரக்ட் செல்லர் ஓரியன்டேஷன். நியூ டைரக்ட் செல்லர் ஓரியன்டேஷன்னா என்னன்னா, அஹ், இப்போ டைரக்ட் செல்லரா ஜாயின் பண்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட பேஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கம்பெனி, கம்பெனி எப்படிலாம் காண்டாக்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த செஷன். நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் அப்பு, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். நான் இன்னைக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸோட பேஸ்க்காக இந்த மீட்டிங்கை, இந்த செஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் உங்க பெர்மிஷனோட நான் வந்து மியூட் பண்றேன். அது எதுக்குன்னா, வேற எதுவும் அன்வான்ட் சவுண்ட்ஸ் எதுவும் வந்து செஷனுடைய ஃப்ளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். செஷன் முடிகிற டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. யாருக்கு ஏதாவது பேசணும், ஏதாவது டவுட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அஹ், நம்ம வந்து அந்த டைம்ல தாராளமா பேசலாம். ஸோ இப்போ எல்லாரையும் நான் உங்க பெர்மிஷனோட உங்க எல்லாரும் மியூட் பண்றேன். ஓகே. நியூ டைரக்ட் செல்லர் ஓரியன்டேஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு நல்ல செஷன். புதுசா டைரக்ட் செல்லரா இருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டைரக்ட் செல்லரா இருக்காங்க. இவங்க எல்லாரும் கம்பெனி எப்படி டெஸ்ட் பண்றது, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ நியூ நியூ டைரக்ட் செல்லர் ஓரியன்டேஷன் செஷனுக்கு எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே. நம்ம ஃபோர் லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் தான் இது. 25 இயர்ஸ் வந்து ஆனிவர்சரி கம்ப்ளீட் ஆகி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம ஜஸ்ட் இதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே. நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட சிஇஓ. இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிக் கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துக்கிறாரு. எதுக்குன்னா, உங்களோட அடுத்த சக்ஸஸ்க்கு, அடுத்த கோல் செட்ஸ்க்கு கம்பெனி வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஈவன் புது வகையான ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ் லெவலுக்காக இருக்கட்டும், கம்பெனி வந்து ஒரு பெரிய அளவில் உங்களோட எய்ம்க்கு, உங்களோட ஃபோக்கஸ்க்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு ஒரு பெரிய பர்சன் நம்பருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்ற பிராண்டிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா நமக்கு தான் இருக்கு. ஏன்னா இம்யூன் சிஸ்டம்ன்றது காமனான ஒரு வார்த்தை, எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி வேர்ல்டு வைடா நம்ம தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த பிராண்டிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் பேக்ரவுண்ட் இருக்குது. ஒரே ரீசனுக்காக நமக்கு வந்து we are the immune system கம்பெனின்ற ஒரு பிராண்டிங் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வேர்ல்டு வைட்ல எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்காங்க, வேர்ல்டு வைட்ல எத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து இந்த கம்பெனிஸ் இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த கம்பெனியை பத்தி இன்னும் ஒரு அதிகமான ஒரு புரிதலுக்குள்ள போவோம் இல்லையா?
நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 லைஃப் வந்து வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் 5 கண்டங்கள்ல இருக்கு. ஒரு கண்டத்துல வந்து நம்ம ஒரு ஆபீசர்ஸ் வந்து ரன் பண்றது ரொம்ப வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம். பட் 4 லைஃப் வந்து 5 கண்டத்துல இருக்கு. 26 இன்டர்நேஷனல் ஆபீசர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 80 கண்ட்ரிஸ்க்கு மேல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனி உலக தரத்துல எந்த அளவுக்கு வந்து இதோட குவாலிட்டியில வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும். 5 கண்டங்கள்ல வந்து அஹ், ஒரு ஒரு வியாபாரத்தை வந்து சக்சஸ் பண்ணி கொண்டு போறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை ஆபீஸ் இருக்கு இல்லையா? சென்னை ஆபீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடுன்ற ஒரு இடத்துல சென்னை ஆபீஸ் இருக்கு. இந்த ஒரு சென்னை ஆபீஸை ரன் பண்றதுக்கு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் கடந்து வந்தாதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். பட் அப்ப 5 கண்டங்கள்ல எவ்வளவு ஆபீசஸ் இருக்கு? இந்த ஆபீசஸ் எல்லாம் நம்ம ரன் பண்றதுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம், ஒரு ஃபினான்ஷியலா இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கலா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு ஒரு பேலன்ஸ்டா ஒரு ஸ்ட்ரென்தனா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல நம்ம டிராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும், கம்பெனியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4 பில்லர் வேல்யூ இருக்கு. சயின்ஸ் முதல் பில்லர் வேல்யூ. இப்போ 4மே நம்ம பார்க்கலாம். சயின்ஸ், சக்சஸ், சர்வீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். முதல் பில்லர் வேல்யூ பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இப்ப சயின்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி இல்லையா? நமக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து ஒரு ஒரு சயின்டிபிக் ப்ராடக்ட் பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கு. வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்று ஒரு ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து கையில வச்சுட்டு நம்ம ரன் பண்றோம். அதனால நமக்கு சயின்ஸ்ன்ற ஒரு ஒரு பில்லர் இருக்கு. சக்சஸ், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு பிசினஸ பண்ணி நம்ம அதுல வந்து சக்சஸ் பாக்குறோம், நம்ம எய்மை வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்றோம், நம்ம ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வழியில தான் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக சக்சஸ். இப்போ சர்வீஸ், சர்வீஸ்ன்ற வார்த்தை எதுக்காக நமக்குன்னா, இப்ப நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணி அவங்க லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களும் சக்சஸ்க்கு போறதுக்கு ஒரு சர்வீஸ் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை குறிக்கிற வகையில் தான் நமக்கு வந்து சர்வீஸ். இப்ப நம்மளும் வந்து ஒரு எய்ம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், நமக்கு வேண்டப்பட்டவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்களும் அந்த எய்மை வந்து அவங்களோட பர்டிகுலர் எய்மை அவங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டா நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் அதை குறிக்கிற வகையில் தான் சர்வீஸ். இப்ப கம்பெனி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப வந்து பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா ஆதரவற்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் மைண்ட்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லி கம்பெனி வந்து அடிஷ்னலா ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஹெல்தியா ப்ரிப்பேர் பண்ணி வேர்ல்டு வைட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கம்பெனியோட சர்வீஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்போ நம்ம ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்துட்டு ஒரு லைஃப்ல ஒரு நல்ல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கூட நிறைய பேர் சேர்ந்து அவங்களோட கோல் செட்டையும் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைடா இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா? அப்ப நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல் வழியில தான் போயிட்டு இருக்கோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? அதை குறிக்கிற வகையில சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுதான் 4 பில்லர்: சயின்ஸ், சக்சஸ், சர்வீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 4 பில்லர் தான் நம்ம 4 லைஃபோட ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்பெனியை பத்தி பார்த்துட்டோம். கம்பெனி வந்து உலக தரத்துல எந்த மாதிரி எவ்வளவு இடங்கள்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ கம்பெனில பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில இருக்காங்க, என்ன மாதிரி சர்டிபிகேட்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து கையில வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பி பெட்டர் பிசினஸ் பியூரோல பாத்தீங்கன்னா A+ ரேட்டிங்ல வேர்ல்டு வைட்ல இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா NSF நேஷனல் சானிட்டரி ஃபேக்டரி பாத்தீங்கன்னா நம்ம GMP ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த GMP ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு குவாலிட்டியான பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு குவாலிட்டியான கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அதுல வந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஒரு உலக தரத்துல நம்ம கையில வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் IDSA டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இப்ப இந்த டைரக்ட் செல்லிங்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் மெம்பரா இன்ன வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ஒரு லாங் ஸ்டாண்டிங் மெம்பரா ஒரு குவாலிட்டியான இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் UNPA, யுனைடெட் நேஷன் ப்ராடக்ட்ஸ் அலையன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இதுல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்கும்.
எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். ஏன் இங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னா, ஒரு நல்ல பொருளை அதோட தரம் குறையாம சுப்பீரியர் குவாலிட்டியில கொடுத்தா தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம வச்சிருக்க முடியும். அதனால இந்த யூஎன்பிஏல நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ன்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இதுல வந்து நம்ம இது வந்து இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஐடிஎஸ்சி டைரக்ட் செல்லிங் இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா WFDSA வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். இதுல வந்து நம்ம லாங் ஸ்டாண்டிங் மெம்பரா இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இல்லையா, நம்மளோட கம்பெனியோட பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ அவர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து சேர்மன் ஆஃப் த போர்டா இருக்காரு. இந்த வேர்ல்ட் ஃபெடரேஷன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் த போர்ட்ல இருக்காரு. இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு 4 லைஃப் சார்ந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம குவாலிட்டி, நம்ம பொருளோட குவாலிட்டி, நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணா டெஃபினட்டா சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுவாங்கன்னு தெரியும். அதுக்காக நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான சர்டிபிகேட்ஸ் நம்ம வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கமிட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ். கமிட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஒன்றும் இல்லை. கம்பெனியோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பொதுவாக வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஒரு நிறுவனத்தோட நம்ம வந்து டெஸ்ட்ல இருக்கோம்னா ஒரு சில பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த கம்பெனிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த கமிட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ். 4லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கம்பெனி சொல்லக்கூடிய பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் தொழில்முறை நெறிமுறைகள் சொல்லணும் இல்லையா, இண்டஸ்ட்ரி கோட் ஆஃப் எத்திக்ஸ், இதை ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் கம்பெனி சொல்லப்படாத எந்த ஒரு கிளைமையும் பண்ணாம இருந்தாலே போதும். உங்களுக்கும் கம்பெனிக்குமான உறவு சூப்பரா இருக்கும், நல்லாவே இருக்கும். இதுதான் கமிட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ். நம்மளும் கம்பெனியும் எப்படி ஒரு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு டச்ல இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதுதான். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப 4லைஃப் வந்து உலக தரத்துல நிறைய இடத்துல இருக்கு. இந்தியால வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ற ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. ஸோ அதை குறிக்கிற வகையில இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டைஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பர்சனல் ஸ்கின் கேர், இது ஒரு பியூட்டி கேர்னே சொல்லலாம், அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கு. அப்புறம் லைஃப் ஸ்டைல் வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொண்டு போய் டிராவல் பண்ண போறோம் 4லைஃப் கூட சேர்ந்து. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை டச் பண்ணோம்னா அந்த கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப ஈஸியாக டச் பண்ணால் நம்ம எல்லா என்கொயரிஸும் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கஸ்டமர் சர்வீஸை முதல்ல டச் பண்ணுற ஒரு வகை வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு எளிமையான ஒரு ஒரு டச் பண்ண கால் பண்ணாலோ இல்ல தொடர்பு கொண்டாலோ ஒரு எளிமையான வகையில உடனே வந்து தொடர்பு கொள்ற மாதிரியான ஒரு சூப்பர் கஸ்டமர் சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ லைன் இருக்கு. அதுதான் வந்து 180010020502. இதுதான் அந்த டோல் ஃப்ரீ நம்பர். நமக்கு வந்து வாட்ஸ்அப்புமே இருக்கு. நமக்கு 4லைஃபோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா +1, நீங்க டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க, 6074543392. இதுதான் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரு. அதுக்கப்புறம் இமெயில் ஐடியுமே இருக்கு, indiads@4life.com இமெயில் ஐடி இருக்கு. ஓகே, இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து என்ன மாதிரி டைம்ல வந்து என்ன மாதிரி டைம்ல வந்து ஒர்க்கிங்ல இருப்பாங்க அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே 10 to 5, காலையில 10 மணிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, குறிப்பா சனிக்கிழமை வந்து காலையில் 10:30 ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆக்டிவாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம். ஓகே, இந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்கா, வெப்சைட் பார்த்தோம் நான் தெரிஞ்சுக்கலாம்னா நம்மக்கிட்ட வெப்சைட்டுமே இருக்கு, india.4life.com. அந்த வெப்சைட்டை உங்களால் இப்போ பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ அந்த வெப்சைட் தான் நம்மகிட்டயும் இருக்கு. ஈஸியாக வந்து கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸை இவ்வளோ டீட்டெயில்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருச்சு, இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் உடனே வந்து டைரக்ட் செலராக ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன்னா நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிள் வேல வந்து நம்ம டைரக்ட் செலராக ஜாயின் பண்ணிடலாம். எப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுலேயே ஜஸ்ட் டைரக்ட் செலராக ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்பை 4லைஃப் ஆஃபீஸஸ் இருக்கு இல்லையா,
உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது 4 லைஃப் ஆஃபீஸ், இந்தியாவில் நிறைய இடத்துல ஆஃபீஸ் இருக்கு, அது நான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி. நியர்பை ஆஃபீஸஸ் ஏதாவது இருக்குன்னா அது டைரக்டா போய் நீங்க கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு, டைரக்ட் செலர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதை நீங்க கொடுக்கலாம், கொடுத்து டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயில் ஐடி சொன்னாலே indiads@4life.com அதுக்கும் கொடுத்து மெயிலுக்கும் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல என்னன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாயின் பண்ண தேவைப்படும்னா, கம்பெனி கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைரக்ட் செலர் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய ப்ரூஃப் சொல்லுவோம் இல்லையா, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து டைரக்ட் செலராக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தடில் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ஒரு டைரக்ட் செலராக நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து 4 லைஃப் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், எனக்கு ஈஸியாக வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பிளேஸ் பண்ணலாம். நம்ம வெப்சைட் இருக்கு இல்லையா, நீங்கள் டைரக்ட் செலராக ஜாயின் பண்ண உடனே உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஐடி நம்பர், பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். நீங்கள் வெப்சைட் நம்ம india.4life.comன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஜஸ்ட் சைன்இன் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்களே யாரோட டச்சும் இல்லாமல் நீங்களே ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயிலையும் உங்களோட ஆர்டர் டீடைல்ஸை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இமெயில் மூலிமா உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். நியர்பை 4 லைஃப் ஆஃபீஸ் ஏதாவது இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா டேரெக்டாக போய் ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இப்போ எனக்கு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், நான் ப்ராடக்ட் வந்து இமீடியட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட பேமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி வந்து கம்பெனிக்கு வந்து டெபாசிட்ஸ்லாம் பண்ணுறது, என்னோட பேமெண்ட்ஸ் எப்படி நான் கம்பெனிக்கு டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா HDFC, SBI ஒரு நல்ல வேகமாக செயல்படக்கூடிய ஒரு 2 பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெஃப்ட் பண்ணலாம், IMPS பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். SBI பேன்ற ஒரு 24/7 ஒரு பே டூல் இருக்கு, அதன் மூலியமாவும் நம்ம பே பண்ணலாம். பேஸாப் லிங்க், இந்த லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பேஸாப் லிங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கஸ்டமர் சர்வீஸை நீங்க டச் பண்ணி உங்க ஆர்டருக்கு நீங்க என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்றீங்கன்னா எக்ஸாக்ட் ஒரு 10,000 ருபீஸ்க்கு உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்றீங்க, இல்ல ஒரு 7,000 ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா அந்த 7,000 ருபீஸ்க்கு உங்க மொபைல் நம்பருக்கு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜா லிங்காவே வந்துடும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மோட்ல பே பண்ண போறீங்களோ அந்த மோட நீங்க சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இதுதான் பேஸாப் லிங்க். ரொம்ப ஈஸியான ஒரு லிங்க் இந்த பேஸாப் லிங்க்ன்றது. அதுக்கப்புறம் நம்ம 4 லைஃப் ஆஃபீஸ்க்கு டைரக்டா போய் உங்க கார்ட்ஸ், கேஷ் எல்லா மோட்லயும் நீங்க பே பண்ணிக்கலாம். UPI பேமெண்ட் இப்போ வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா இந்த UPI பேமெண்ட் வந்து ஒரு பெரிய வேகமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்குமே UPI ஐடி இருக்கு, அதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க, 4LIFE@SBI. இதுதான் நம்ம UPI ஐடி. இந்த UPI ஐடி மூலியமாவும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆப்ல இருந்து நீங்க ஈஸியா பே பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பே பண்ணிடலாம். பே பண்ற விஷயம் ரொம்ப சிரமமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா வித்தின் 2 மினிட்ஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட வந்து ஒரு சம்மரி தான் என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல ஆஃபீஸஸ் இருக்கு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மும்பை ஆஃபீஸ், நம்ம கஸ்டமர் சர்வீஸ் அங்கே தான் ரன் ஆகுது. நமக்கு மும்பை ஆஃபீஸ் தான் இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் மும்பை தான். ஸோ அங்கே இருந்தால் நமக்கு எல்லா மாதிரியான விஷயங்களும் ரன் ஆகுது. ஸோ அங்கே மும்பையில் ஆஃபீஸ் இருக்கு, டெல்லியில் இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு, கோய்மால் ஆஃபீஸ் இருக்கு. இங்கெல்லாம் உள்ள ஆஃபீஸ் நீங்க டைரக்டா போய் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம், டைரக்டரா ஜாயின் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், நம்ம கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணி நீங்க டச் பண்ணலாம். என்ன என்கொயரிஸ் ஆகும் இமீடியட்டா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்லையே அதோட ஒரு சம்மரி தான். ஓகே, லாயல்ட்டி ப்ரோக்ராம். இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். லாயல்ட்டி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 1 to 19th மாதத்துல பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள ரன் ஆகுது. 1 to 19க்குள்ள இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு லாயல்ட்டி ஆர்டர்ஸ்க்கும் 15% ரிடீம் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க பேர்ல லோட் ஆகிட்டே வரும். லோட் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு எப்போ நீங்க லாயல்ட்டி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணீங்களோ அப்போ உங்ககிட்ட இருக்க பாயிண்ட் மூலமா நீங்க ப்ராடக்டா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்க பர்சனல் யூஸ் பண்ணலாம், சேல் பண்ணலாம், அது உங்களோட ஒப்பீனியன். நீங்க தாராளமா அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா 125 அண்ட் அபவ் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்ல 125 அண்ட் அபவ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி சேம் டைம் நீங்க இன்வாய்ஸ் பிளேஸ் பண்ணும்போது, ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மந்த் என்ன போனஸ் ப்ராடக்ட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கும் அந்த போனஸ் ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் வரைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரோக்ராம். எல்லாருமே இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாயல்ட்டி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான எல்பிஸ்லாம் பண்ணால் இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும், நிறைய பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும்னா, இதில் வந்து மினிமம் 50 எல்பிலேருந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். இப்போ 50 எல்பி பண்ணால் நான் ரெடீம் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த 15% லாயல்ட்டி கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது, ஏன்னா 50 எல்பி தான், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து வராது. ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அதுவும் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து 50 எல்பி தான். ஓகே, 100 எல்பி பண்ணால் என்ன கிடைக்கும் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்னா 15% லாயல்ட்டி கிரெடிட்ஸ் கிடைக்கும். 100 எல்பிக்கு மேலே போகும்போது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 25% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் உங்கள் சேம் மாடலே அப்ளை ஆகிடும், அது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. ஓகே, அப்போ என்ன எல்பி பண்ணாதான் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமோட ஒட்டுமொத்த பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 125 எல்பி அண்ட் அபவ். இந்த 125 எல்பி இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் பண்ணும்போது தான் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமோட ஒட்டுமொத்த பெனிஃபிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா 125 அண்ட் அபவ் எல்பிஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 15% லாயல்ட்டி கிரெடிட் கிடைச்சிரும், 25% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும், ஏன்னா 125 எல்பி பண்ணுறீங்க. ஃப்ரீ ப்ராடக்ட் இந்த எல்பிக்கு டெஃபினட்டாக இருக்கு. ஸோ இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமோட ஒட்டுமொத்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா 125 அண்ட் அபவ் எல்பி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பில்டர் போனஸ். இந்த பில்டர் போனஸ் இருக்கு இல்லையா, இந்த பில்டர் போனஸ் ஆனது பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணி தான் வரும். பில்டர் போனஸ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மூணு டைரக்ட் செல்லர், உங்களை மாதிரியான ஒரு 3 நபர்கள் உங்களுக்கு டைரக்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் லாயல்ட்டி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வால்யூம், உங்களோட எல்பி வால்யூம் உங்கள் டைரக்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட உங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் எல்பி வால்யூம் சேர்த்து ஒரு 600 எல்பி நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டர் போனஸ். நீங்கள் உங்களோட டைரக்ட்ல 3 பேர் ஜாயின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் பேர் பில்டர். அப்போ அந்த பில்டருக்கு போனஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ கம்பெனி வந்து பில்டர் போனஸ் சொல்றாங்க. பொதுவாக போனஸ்னாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா போனஸ்ன்ற வார்த்தையை வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கும். ஸோ நமக்கு இந்த பில்டர் போனஸ்ன்றது அதே மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கும், இது ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி, மந்த்லி ஒரு ஊக்கத்தொகைன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இது பில்டர் போனஸ் நம்ம சொல்றோம். ஓகே, நீங்க இருக்கீங்க, உங்க டைரக்ட் செல்லர் 3 பேர் ஜாயின் பண்ணாங்க, நீங்க பில்டர் ஆயிட்டீங்க. உங்க ஃபர்ஸ்ட் லெவல் வால்யூம் உங்களோட சேர்த்து ஒரு 600 எல்பிக்கு மேல, 600 இல்ல அதுக்கு மேல நீங்க ஷோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி அந்த ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் உங்களுக்கு 2250 ரூபா பில்டர் போனஸ் கொடுத்துறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும். ஓகே, இதுல வந்து அடிஷனலா போனஸ் கிடைக்குமானா, இப்ப நம்ம பார்த்தது லெவல் 1 பில்டர் போனஸ், அடிஷனலா லெவல் 2 பில்டர் போனஸ் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நீங்க பண்ணீங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு 2250 ரூபா வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ட்ல உள்ள 3 பேரையும் அந்த ஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. எப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கீழே 3 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் வால்யூம் 600 எல்பி அவங்க ஷோ பண்றாங்கன்னா அவங்களுக்கும் தனித்தனியா 2250 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு டைரக்ட்ல உள்ளவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு மேல நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி 2250 வாங்கியிருந்தீங்க, இப்போ அந்த அமௌண்ட் ஆனது உங்களுக்கு அதிகமாகிடும். எப்படின்னா 9000 மாறிடும். இது பேர் லெவல் 2 பில்டர் போனஸ், ஏன்னா உங்களுக்கு கீழே 3 2250 ஏர்னர்ஸ் இருக்காங்க. ஓகே, இதுக்கும் மேல வந்து என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியுமானா அதுக்கும் மேல ஏர்ன் பண்ண முடியும், அதுதான் லெவல் 3 பில்டர் போனஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 9000 வாங்குனீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ட்ல ஒரு 3 பேர் 9000 ஏர்ன் பண்ண வச்சிருக்கீங்க, நீங்களுமே அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கீங்க, இந்த லெவல் 1 ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்களுமே இருக்கீங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 பில்டர் போனஸ்ன்னு சொல்லி 36,000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் வந்து இது எப்படின்னா, கம்பெனி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பண்றவங்களுக்காக மட்டுமே கொடுக்குறாங்க. இப்போ இதுல மூலியமா கிடைக்கக்கூடிய எல்பிஸ் அந்த வால்யூம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான பே அவுட்ஸ் தனி, இந்த ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு மட்டுமே கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஏர்னிங்ஸ் உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம், இந்த பில்டர் போனஸ். அதனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா விஷயத்துக்குமே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆப்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஆப்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எப்படின்னா, நம்ம 4 லைஃப்க்குமே ஆப் இருக்குது, அந்த ஆப் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், அதுவும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் நம்ம வெப்சைட்டாக இருக்கட்டும், நம்ம ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி போகிறீங்கனாலும் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் இருக்கும்,
அந்த கம்யூனிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இமெயில் கம்யூனிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் இருக்கும். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கம்பெனியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வருதோ டைரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கே வந்து வந்துடும். நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக உங்கள் மெயிலுக்கே வந்துடும். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஆப் உள்ள வந்துட்டோம் இல்லையா? ஆப்குள்ள நம்ம லாகின் பண்ணா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம்னா, பில்டர் போனஸ் பார்க்கலாம், டார்கெட்டட் ரேங்க் பார்க்கலாம், டவுன்லைன் ரிப்போர்ட்ஸ், என்ரோலர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், பிரேக் ரேங்க். இப்போ நம்ம இந்த ரேங்க்குக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கும், எவ்வளோ கம்மியா இருக்கு, எவ்வளோ பண்ணா அடுத்த ரேங்க்குக்கு போக போறோம், என்ன மாதிரி கிரைட்டீரியாலாம் மீட் பண்றதுக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். போனஸ் ரீகேப், நம்ம இது வரைக்கும் எவ்வளோ மந்த்லி எவ்வளோ இன்கம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ரெடிம்ஷன், நம்ம லாயல்ட்டி ரெடீம் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். நிறைய விஷயம் ரீசெண்டாக என்ரோல்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஆர்டர் எத்தனை, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கோம் மந்த் ஆன் மந்த் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரண்ட் லைன் வால்யூம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரேபிட் ரிவார்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரேங்க்லேருந்து அடுத்த ரேங்க் போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல் இன் ஒன் ஆப்பாகவே வந்து மாற்றிருக்காங்க. நிறைய மோர் இன்ஃபர்மேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ன்றது. ஓகே, நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஷாப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் உங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லிங்க் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணால் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ட் செலர் ப்ரைஸில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதன் மூலயமா உங்களுக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. இது வின் வின் கான்செப்ட் மாதிரி. ஜஸ்ட் ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறீங்க, அதன் மூலயமா அவங்களுக்கு டைரக்ட் செல்லராக கிடைக்கக்கூடிய ப்ரைஸில் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் மை ஷாப். ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், வேர்ல்டு வைடாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு விஷயம். நீங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, 4 லைஃப் அகாடமின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம 4 லைஃப்லாம் கூட இது மெர்ஜ் ஆகிருக்கு. இந்த 4 லைஃப் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை வந்து அதிகமாக வளர்த்துக்கிறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து எடுத்துக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. ஸோ நீங்கள் இந்த 4 லைஃப் அகாடமிலையும் போய் நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா? ஸோ நமக்குமே ஒரு ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் தான் இருக்கும். வி ஆர் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. ஸோ இதுதான் நம்ம பிராண்டிங் இல்லையா? அந்த பிராண்டிங் வச்சு தான் நம்மளோட ஃபேஸ்புக்கோட பேஜ் இருக்கும். எல்லாருமே வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து ஜஸ்ட் எல்லாருமே வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டே பை டே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபிஷியல் குரூப் ஃபார் டைரக்ட் செல்லர், 4 லைஃப் இந்தியாவோட அஃபிஷியல் குரூப் ஃபார் டைரக்ட் செல்லர்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டே பை டே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தெரியும். டே பை டே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி வேர்ல்டு வைடில் 4 லைஃப் என்ன மாதிரிலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த குரூப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. டே பை டே இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது வருது, ஏதாவது ப்ராடக்ட் புதுசாக லான்ச் ஆகுது, அந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் குரூப்பாக உட்காந்து ஒரு ஃபேமிலியாவோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உட்காந்து கூட நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்கலாம்னு சொன்னதுக்கு காரணம், நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சில பேர் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமும் கம்பெனிக்கு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, கேட்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஆன ஒரு விஷயம். நம்ம ஃபேஸ்புக் ஆல்ரெடி பார்த்தோம், அஃபிஷியல் குரூப் ஃபார் டைரக்ட் செல்லர்ஸ் இருக்கு. இதுதான் அதுக்கான கியூஆர். இந்த இமேஜ்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம வெப்சைட்லையுமே இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அங்க இருந்துமே நீங்க எடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து அஃபிஷியல் குரூப் ஃபார் டைரக்ட் செல்லர்ஸ்க்கு இருக்கு. இதுதான் அந்த கியூஆர் தான் இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு அஃபிஷியல். இதுல கூட நீங்க போய் ஜஸ்ட் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துலயும் பார்க்கலாம். எல்லா சோஷியல் மீடியாலையும் 4 லைஃப் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கு. எல்லாத்துலயும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க டைரக்ட் செல்லரா ஜாயின் பண்றீங்க இல்லையா? ஜாயின் பண்ண உடனே உங்க டாக்குமெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா? இந்த விஷயம் இப்போ இந்த மந்த் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதே மந்த் நீங்க கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு கீழே உள்ள ரிவார்ட்ஸும், ஏதாவது கவரேஜஸ், ஏதாவது ரேங்க்குக்கான வந்து ஒரு கிரைட்டீரியா இதெல்லாமே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாம போறதுக்கு. அதனால அந்தந்த மாசம் ஜாயின் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த மாசம் கம்பெனிக்கு நம்ம india.4life.com பார்த்தோம் இல்லையா, அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பே நவ் ஆப்ஷன் இது பாத்தீங்கன்னா இந்த லாயல்ட்டி ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த லாயல்ட்டி ஆர்டரை ஈஸியான மெத்தட்ல பண்றதுக்கு கம்பெனி கொண்டு வந்த ஒரு பெரிய சொல்யூஷன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து நம்ம லாயல்ட்டி ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த பே நவ்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலியமா கொண்டு வந்தாங்க. ஒரு ஈஸி கிளிக்ல லாயல்ட்டி ஆர்டர்ஸை நம்ம பண்ணிடலாம்.
ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேசியிருந்தோம் இல்லையா? ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், யூடியூப்பும் நமக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கு என்ன சோஷியல் மீடியாவில் ஃபோர் லைஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபோர் லைஃப் எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். ஓகே, நம்ம வந்து நம்ம ஜேர்னி வந்து ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டப் போனஸ். இந்த பில்டப் போனஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லாயல்ட்டி ப்ரோக்ராமில் மட்டும்தான் இருந்தது. இப்போ எப்படின்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம் மை ஷாப்பும் சேர்த்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் பில்டப் போனஸ் கவரேஜஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு அடிஷ்னலாக இது வந்து ரொம்ப இப்போ சில பேர் வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து பண்ணாமல் இருப்பாங்க, மறந்துடுவாங்க, விட்டுடுவாங்க. ஸோ பட் வந்து உங்கள் பில்டப் போனஸ் கவரேஜஸ் கம்மியாக இருக்குன்னு மை ஷாப் வாட்ஸ்அப் நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல் செட்டை நோக்கி நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம கோல் செட்டு போகிறதுக்கு நம்ம வந்து எப்படின்னா ஒரு ரெடியாகி ஒரு ஒரு ரூட்டில் போவோம் இல்லையா? அதுக்கான ரூட்ஸ் தான் இது. என்னன்னா ஃபோர் லைஃப் வந்து 2030க்குள்ள ஒரு 30 லட்சம் வீடு போய் நம்ம ஃபோர் லைஃபோட ப்ராடக்ட்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் போய் சேரணும்னு சொல்லி ஒரு ஒரு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் மூலயமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பற்றி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு சிந்தனையில் நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. நம்ம இப்போ நீங்கள் பார்த்தது 30 லட்சம் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்கம் சோர்ஸை வந்து அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா 19 லேக்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சக்ஸஸ் மீட்லாம் கூட போச்சு இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ அதுக்கான ஒரு இமேஜஸ் தான் நான் உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு 3 பேக்ஸ் இருக்கு. அந்த பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 400 எல்பியில் ஒரு 2 பேக்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கோர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் பேக் இருக்கு. அதுக்கப்புறம் 2 400 இருக்கு. பெஸ்ட் செல்லர் 400 ஒரு எல்பி இருக்கு. கோர் ப்ராடக்ட் கோர் பேக்குன்னு சொல்லி ஒரு 400 எல்பிஸ்ல இருக்கு. ப்ரொஃபஷனல் பேக்குன்னு ஒரு 800 எல்பியில் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது கூட சேர்த்து உங்களுக்கு பேக்ஸ் கிடைக்கும். ஒரு மிலிட்டரி ஸ்விஸ் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பேக்கையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நியூ டைரக்ட் செல்லரா வராங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பேக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பேக் தான். அந்த பேக்கை வந்து நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட்குள்ளே வரவங்க எல்லாரும் தாராளமாக இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட்குள்ளே வந்துருவாங்க. இந்த நியூ டைரக்ட் செல்லர்ஸ் எல்லாமே ப்ளஸ் வந்து பேக்கும் சேர்த்து கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஓகே, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம்மை வந்து வேகமாக வந்து நம்மளோட கோல் செட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது, நம்ம இன்கம்மை வேகமாக பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தோட ஒரு வார்த்தை தான் நமக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட். ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா நம்ம ஃபோர் லைஃப்க்குமே அஃபிஷியல் வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. பார்த்துருப்பீங்க நம்பர் 1607454339 இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். இதில் போய் ஜஸ்ட் ஹாய் இந்தியான்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உடனே கஸ்டமர் சர்வீஸை வந்து அதை டச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா உடனே உங்களை டச் பண்ணி உங்களுக்கான ஆன்சர்ஸை இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ஃபோர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், யூடியூப் இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சேனல் இருக்குது. இந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்கேன் கியூஆர் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும், இது டைரெக்டாக அஃபிஷியல் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் சேனலுக்கு போயிடும். நீங்கள் வாட்ஸ்அப் அஃபிஷியல் சேனல்லேருந்து அங்கேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பெனியோட அங்கேயும் டச் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது என்கொயரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மந்த் ப்ரொமோஷன்ஸ் அதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம என்னன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்ல தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துக்கு நியூ டைரக்ட் செல்லரா ஜாயின் பண்றாங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர். நியூ டைரக்ட் செல்லரா ஜாயின் பண்ணி அவங்க பிளேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த ஆஃபர். அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ற இன்வாய்ஸ் வேல்யூ 100 to 199 எல்பிக்குள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியோ ஃப்ரீயா கிடைச்சிடும். 200 டச் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் 200 இல்லை அதுக்கும் மேலே பண்ணுறாங்க டச் பண்ணினா அவங்களுக்கு இந்த டிஎஃப் ப்ளஸ் பிரிசர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபரில் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டாக கிடச்சிடும். ஸோ இந்த மந்த்தை வந்து இந்த 3 மாதமும் வந்து ஒரு நல்ல மந்த்.
அதனால எல்லாருமே நியூ டைரக்ட் செல்லரை பார்க்குறவங்க, நிறைய லீட்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த 3 மாசத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெனிஃபிட்டடான ஒரு மந்த் இந்த 3 months யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஷ்லி அண்ட் ராப் ராபர்ட்சன் இவங்க வந்து ஆல்ரெடி யூஎஸோட கோல்டு கேட்டகரி பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு மோட்டிவ்காக இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அதுக்கான மீட் வந்து நமக்கு ஹைதராபாத்ல நடக்குது 19th January. அதுக்கப்புறம் வாரணாசியில் வந்து 21st January நடக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஜஸ்ட் விசிட் பண்ணணும், தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே, லங் லங் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்போ உள்ள பொல்யூட்டடால பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம பொல்யூட்டட் ஏரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட லங் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் ஸ்டடிலாம் வந்து நிறைய சப்மிட் பண்ணி ஒரு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தில் நம்ம லங் ப்ராடக்ட் இருக்கு. ஏன் நம்ம லங்கை பற்றி இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் போனஸ் ப்ராடக்ட் லங்கு. ஸோ இந்த மாதம் போனஸ் ப்ராடக்ட் ஜனவரி மந்த் லாயல்ட்டியோட இந்த மாதம் போனஸ் ப்ராடக்ட் லங்குன்றதுனால லங்கோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு நம்ம வரும். ஸோ லங் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டார்கெட்டட் ப்ராடக்ட். ஸோ இந்த மந்த் லாயல்ட்டியில் நமக்கு லங் போனஸ் ப்ராடக்டாக வந்திருக்கு. எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க, லாயல்ட்டி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மந்த் வந்து ஒரு நல்ல மந்த். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி இருக்கு இல்லையா, இந்த லாயல்ட்டியில் ஃபர்ஸ்ட் டைமாக அப்கிரேட் கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. என்ன அப்கிரேட் அப்படின்னா, நீங்கள் லாயல்ட்டி ஆர்டர் 125 எவ்ரி மந்த் 125 அண்ட் அபவ் நீங்கள் ஆர்டர் மீட் பண்ணும்போது உங்களுக்கு போனஸ் ப்ராடக்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதம் 125 LPக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லங் வரும் இல்லையா. இப்போ இந்த மாதம் எஸ்பெஷலி இந்த மந்த் எப்படின்னா 125 to 149 LP நீங்கள் உங்கள் லாயல்ட்டி ஆர்டர் டச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லங்கு கிடைக்கும். 150க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அப்கிரேட் இருக்குது. என்னன்னா இந்த லங்கு ப்ராடக்ட் ஆனது 150 லாயல்ட்டி ஆர்டருக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுதான் இந்த மந்த் லாயல்ட்டியில் அப்கிரேட். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த மந்த் கம்பெனி இந்த ஒரு அப்கிரேடை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாயல்ட்டியில் 2 சாய்ஸ் இருக்கு. லங் ப்ராடக்ட் வேணுமா இல்லை ப்ளஸ் வேணுமான்ற சாய்ஸஸ் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸும் ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட், லங்குமே எக்ஸலண்டான ப்ராடக்ட். அதனால உங்கள் சாய்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 150 LP பிளேஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னன்னா கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து 150 LP ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமும் 150 LP லாயல்ட்டி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றவங்களுக்கு 3 மாசம் தொடர்ந்து பண்றவங்களுக்கு அடிஷனலா ஒரு பிளஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 150 LP வந்து ஜனவரி மாசத்துக்கு மட்டும் தான். எப்படின்னா இந்த 150 LP இந்த ஜனவரி மாசம் பண்றாங்க இல்லையா அப்கிரேட், அதுல பிளஸ் இருக்கு. ஸோ பிப்ரவரி மார்ச்ன்றது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே ஆகல. ஸோ ஜனவரி மாசத்துல 150 LP பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்கிரேடட்ல பிளஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி அவங்களோட லாயல்ட்டி ஆர்டர் பிப்ரவரியில் 150 LP ஆர்டர், மார்ச்ல 150 LP ஆர்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவங்களோட லாயல்ட்டி ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாயல்ட்டி ஆர்டர்ஸ் ஆனது 3 மாசமும் தொடர்ந்து ஈச் எவ்ரி மந்த் 150 LP இருந்ததுன்னா, கன்சிஸ்டன்சியா இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிஷனலா ஒரு பிளஸ் வந்து கிடைக்குது. இதுதான் கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ஸ். கம்பெனி பாருங்க இந்த மந்த் நிறைய விஷயங்களை வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்டான மந்த், எல்லாருமே யூஸ் பண்ணீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த மந்த்ல. ஓகே, அதுக்கப்புறம் அடிஷனலா இன்னொரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம நியூட்ரா ஷேக் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 2 பேக் இருக்கா மாதிரியான ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம MRP பாத்தீங்கன்னா 3552 ரூபாய், டைரக்ட் செல்லர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2560 ரூபாய். இந்த பேக்கோட பர்டிகுலர் LP வந்து 30 LP. உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும்னா ஒரு 460 ருபீஸ் வந்து சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரா ஷேக் வரும். இது நியூட்ரா ஷேக்கோட பேக் ஆஃப் 2 2 வரும். யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு 460 ருபீஸ் சேவ் ஆகும். 30 LP வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லாயல்ட்டி ஆர்டர்ஸ் மற்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து டூத் பேஸ்ட் ஜென்ரலாக வந்து டோர் ஓப்பனர் ப்ராடக்ட் நமக்கு. ஏன்னா ஒரு இப்போ வந்து நம்ம மற்ற ப்ராடக்ட்டை காட்டிலும் ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துட்டு போய் ஒருத்தர் கிட்ட கொடுத்து பேசுறது, ஒருத்தருக்கு யூஸ் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா டூத் பேஸ்ட்ன்றது ரெகுலர் லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. இப்போ இந்த மாதம் நமக்கு 5+1 வந்து டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 டூத் பேஸ்ட் வாங்குறீங்க,
ஒரு டூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ல ஃப்ரீயா வருது இல்லையா? ஸோ இதை நீங்க கொடுத்து ஒரு லீட்ஸ் கிட்டயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸையோ நீங்க கொடுக்குறீங்கன்னா அது ஒரு டோர் ஓப்பனரா ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்தடுத்த டூத் பேஸ்ட் ஆர்டர்ஸ் வரும். அதன் மூலயமா வேற ப்ராடக்ட்ஸ் ஃபோர் லைஃபோட வேற ப்ராடக்ட்ஸை போய் நீங்க பேசுறதுக்கும் ஒரு ஒரு டோர் ஓப்பனர் டூலா உங்களுக்கு ஃபோர் லைஃப் நம்ம டூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மந்த் 5 டூத் பேஸ்ட் பிளேஸ் பண்ணா 1 ஃப்ரீ, 5+1 ஆஃபர் இந்த மாசம் டூத் பேஸ்ட்டுக்கும் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிரேட் எஸ்கேப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புக்கெட் தாய்லாண்டில் சென்ட்ரா கிராண்ட்ல பார்த்தீங்கன்னா பீச் ரெசார்ட் புக்கெட்ல நடக்குது. கரோன் பீச் இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 நம்ம கம்மிங் ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இயரோட ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 22 to 27 வரைக்கும் நம்ம கிரேட் எஸ்கேப் ரன் ஆகுது. ஸோ அதுக்கான கிரைட்டீரியா, குவாலிட்டி கிரைட்டீரியா அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ரேங்க் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை எல்லாமே வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வந்து செலக்ட் பண்ணதுக்கு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஒரு ட்ரிப். இதுக்கு போயிட்டு வரும்போது வேற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ஸ் உங்களுக்குள்ள உருவாகும், நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கிரேட் எஸ்கேப்பும் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. இது என்ன, ஜப்பான்ல நடக்குது. இது வந்து ஜூலை 12th to 17th இந்த இயர் நடக்குது. கரண்ட் இயர் வந்து நமக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜப்பான்ல வந்து நடக்குது. இந்த கிரேட் எஸ்கேப்பும் நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. இது வந்து நாகசாகி, ககோஷிமா அப்படின்ற இடத்துல இருந்து இந்த ஷிப்ல வந்து ஆக்சுவலா வந்து இது ஷிப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஷிப்ல நடக்கக்கூடிய கிரேட் எஸ்கேப் எல்லாருமே வந்து உங்க ரேங்க் அண்ட் கிரைட்டீரியாவா, இதுக்கு என்ன ரேங்க் கிரைட்டீரியா, எந்த லெவலில் நீங்க இருக்கீங்க அதை பார்த்து ஜஸ்ட் உங்க ரேங்க் எல்லாம் வந்து நீங்க மீட் பண்ணிட்டு இதுக்குமே வந்து நீங்க இந்த கிரேட் எஸ்கேப் ட்ரிப்புக்குமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம கோல் செட் பண்றோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அது கோல் செட் பண்ணிட்டு அதுக்கான விஷயங்களை நம்ம கையில் எடுத்து பண்ணணும் இல்லையா. கையில் எடுத்து பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும், சப்போர்ட்டிவான நபர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ உங்க கோல் செட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட்டிவா ஆன பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஹெட் இஷிர்ஜா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபோர் லைஃபோட கண்ட்ரி ஹெட். ஒரு வெல் ஒரு ஒரு டைரக்ட் செல்லரை பத்தி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வெல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி ஹெட்னே சொல்லலாம். ஸோ ஒரு டைரக்ட் செல்லரை எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு அவங்கள பண்ண வைக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ என்ன மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும், என்ன மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணணுன்ற தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பர்சன் தான் நமக்கு கண்ட்ரி ஹெட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ். இது பாத்தீங்கன்னா விஜய் டெக் சந்தனி. இவர் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைரக்ட் செல்லர்ஸா இருக்காங்க, அவங்க அடுத்த கட்ட ரேங்க்குக்கு போகணும்னா அவங்களோட ஃபீல்டு சப்போர்ட்ஸ், அவங்களோட ட்ரைனிங், இது எல்லாமே என்ன வகையில் அவங்களுக்கு க்ளோசஸ்டா அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அடுத்த ரேங்க்குக்கு போக முடியும், அவங்க ஃபீல்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணா அவங்களுக்கு அடுத்த ரேங்க்குக்கு போவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த சேல்ஸ் அண்ட் ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங். இப்போ இந்த ட்ரைனிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் ஆகிறது, உங்களுக்கு டூல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்டோட பிளானோட டூல்ஸ் எல்லாத்தையுமே லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வகையில் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. விஷால் கோடிந்தி இவர் தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து லீட் பண்றாரு. ஸோ இந்த பர்சனும் உங்க மார்க்கெட்டிங்கான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் அஞ்சு பிரசாத், இவங்க தான் வந்து கஸ்டமர் சர்வீஸ் உடைய ஹெட். ஸோ இவங்க தான் உங்களோட ஆர்டர்ஸ் டீடைல்ஸ், இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க டச் பண்ணுவீங்க இல்லையா, கஸ்டமர் சர்வீஸ்க்கு என்கொயரிஸ் இது எல்லாமே கேட்பீங்க இல்லையா. ஸோ நீங்க என்ன என்கொயரிஸ் கேட்டாலும், நீங்க என்ன டீடைல்ஸ் கேட்டாலும் அதை இம்மீடியட்டா உங்க என்கொயரிஸ் சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர் ஆன்சர்ஸ் கொடுத்து கைட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க ரன் பண்ணி அதுக்கு ஹெட்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான நபர்கள் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து சப்போர்ட்டா இருக்க போறாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஒரு 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 உங்க லைஃப்லயே ஒரு நல்ல வந்து ஒரு சேஞ்சஸா இருக்க போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் ஆகட்டும், பர்சனல் மென்டாரா இருக்கட்டும், கார்பரேட் சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா வகையிலும் ஃபோர் லைஃப்ல உள்ள இவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க உங்க அடுத்த கோல் செட்டுக்கு நீங்க போறதுக்கு ரெடியா இருந்துக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஸோ நியூ டைரக்ட் செல்லர் ஒரு செஷன் வந்துட்டோம். ஸோ யாருக்காவது இப்போ ஏதாவது கேட்கணும்,
யாருக்கா ஏதாவது சொல்லணும்னா தாராளமா